சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையாக அந்த ஊடகத்துல நிறைய பேசிக்கிட்டு இருந்தவங்கல உங்க மேல முதல்ல வழக்கு பதியப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் சமூக ஊடகத்துல பேசினவங்க மேல அவதூறா பேசியிருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகளோடு தான் அந்த கைதெல்லாம் நடக்குது. மாரிதாஸ் அவர்களை கூட கைது செஞ்சு பிறகு இப்ப வெளியில விட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சி? தாவேகா அவனுடைய ஆட்சி வந்தவுடன் 6 மாசம் எங்களுக்கு டைம் வேணும் என்று கேட்டார்கள். ஆட்சி நிர்வாகம் நடத்துவதற்கு 6 மாசம் டைம் கேட்ட தாவேகா திரு விஜய் அவர்கள் பழிவாங்குதலுக்கு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம். 2 நாள்ல பழிவாங்குதல் படலத்தை ஆரம்பித்து விட்டார். முதல் பலிகடா நான் தான். 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 12ஆம் தேதி சிடி நிர்மல்குமார் மூலமாக ஒரு இமெயில் 26ஆம் தேதி இட்ட கடிதம், 26 ஏப்ரல் தேதியிட்ட கடிதத்தை, ஆமாம் 26 மார்ச் நினைக்கிறேன், மார்ச் தேதியிட்ட கடிதத்தை 18ஆம் தேதி 12ஆம் தேதி இமெயிலில் சைபர் கிரைம் போலீஸுக்கு அனுப்புகிறாரு. இமெயிலில் முன் தேதியிட்ட கடிதத்தை 12ஆம் தேதி 12 மே அன்று சைபர் கிரைமுக்கு என் மேல குற்றச்சாட்டு சொல்லி கடிதம் போகிறது. கடலூர்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுகிறது. ராஜ்குமார் என்ற ஒரு எம்எல்ஏ, அவர் இப்பொழுது மினிஸ்டரா இருக்கான்னு சொல்றாங்க. அவர் என் மேல வழக்கு, இதே ஒரே குற்றத்திற்காக ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க. இந்த 2 வழக்குகளின்படி என் மேல ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவுகளின் கீழ் என் மேல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், அவர் தான் முத என் மேல கம்ப்ளைண்டே கொடுத்தாரு. டிஜிபி ஆஃபீஸில் அலுவலகத்துக்கு போய் 8 மணிக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. அந்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஆக்ஷன் இல்லை. கடந்த அரசு எடுக்கல, இந்த அரசு எடுக்கலையே. இந்த அரசு எடுத்திருக்கணுமா இல்லையா? விஜய் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு தானே எடுத்திருக்கணும். என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஏன் போடல? ஏன் சிடி நிர்மல்குமாரை கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்? அப்ப என்ன அர்த்தம்? விஜய் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போட்டா நாளைக்கு கோர்ட்டுக்கு விஜய் வர வேண்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த நிலையை தவிர்ப்பதற்காக சிடி நிர்மல்குமாரையும் ராஜ்குமாரையும் வைத்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்து ஆட்சிக்கு 2 நாள்ல முதல் கேஸ் என் மேல போட்டிருக்காங்க. ஓகே, எப்படியாவது முதல் பழிவாங்கும் கேஸ் என் மேல போட்டு பண்ணாங்க. நான் அதை சட்டப்படி அணுகி அது திரு என்ஆர் இளங்கோ, சீனியர் லாயர் திரு என்ஆர் இளங்கோ அவர்களது உதவிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்காக ஏற்பாடு செய்து திரு என்ஆர் இளங்கோ மூலமாக எனக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வாதாடி நீதிமன்றத்தில் பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில் எனக்கு கிடைத்தது. இப்போ பெயிலில் தான் இருக்கு, கண்டிஷன் பெயிலில் தான் இருக்கேன். நான் இப்போ சைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கடலூர்ல சண்டே போய் சைன் பண்றேன். சென்னையில டியூஸ்டேயும் அண்ட் ஃப்ரைடேயும் சைன் பண்றேன். ஆக்சுவலா இப்போ பெயில் இல்லைன்னா நீங்க நேரம் ஜெயிலில் இருந்திருப்பீங்க. ஆமா, பெயில் இல்லைன்னா நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். அதனால இந்த வழக்கை நான் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறேன். கண்டிப்பா அதை சட்டப்படி எதிர்கொள்வேன். நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால அதை ஃபர்தரா நம்ம அதை பத்தி பேச விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அடுத்து முக்தார் குடும்பத்தோட காரில் கடத்தப்பட்டு, காரில் மிரட்டப்பட்டு அங்க இன்றைக்கு அவர் மீதும் வழக்கு பாய்ந்திருக்கிறது. அதற்கு அடுத்து திருச்சி சூர்யா, அவர் மேல வழக்கு பாய்ந்திருக்கிறது. 5000 கோடி ஊழலை பற்றி சொல்லிவிட்டார் என்று அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. அடுத்து ஜல்லிக்கட்டு ஜூலி, அந்த பொண்ணு மேலேயும் வழக்கு பாய்ந்திருக்கிறது. இப்போ மாரிதாஸ் மேல வழக்கு பாய்ந்திருக்கிறது. மாரிதாஸ் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் லாட்ரி மார்டின் குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஜோ மார்டின் என்பவர் ஈடியால் குறிப்பிடப்பட்ட ஜோ மார்டின் என்பவர் லாட்ரி குடும்பத்துடைய மார்டின் சம்பந்தப்பட்டவர் என்று அவர் சொன்னதினால் இன்றைக்கு வழக்கு அவர் மேல பதியப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இதுக்கெல்லாம் வழக்கு போட முடியாது அப்படின்னு. சரிங்களா?
பேச்சுரிமை, கருத்துரிமை இதெல்லாம் மறுக்கப்பட்டு இன்றைக்கு ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து பழிவாங்குதல் படலம் மட்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி முறை நிர்வாகம் நடத்துவதற்கு 6 மாசம் டைம் கேட்ட திரு விஜய் அவர்கள் ஓகே பழிவாங்குதலை தொடர்ந்து பண்ணி கொண்டு வருகிறார். ஆட்சி ஏற்ற 2வது நாள் முழுவதும் குதிரை பேரம் நடத்தி குதிரை வேகத்திலே குதிரை பேரம் நடத்தி தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தங்கள் அரசை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடிய கருத்துரிமையாளர்களை, ஜனநாயகவாதிகளை, யூடியூபர்ஸை இவர்கள் வழக்குகளை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கக்கூடிய செயலாகும். எந்த திமுகவின் மேல் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொன்னார்களோ அதை இவர்கள் வந்தவுடன் மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இப்படிப்பட்ட இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீதிமன்றமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. கனம் பொருந்திய நீதிபதிகளும் இந்த வழக்குகளை எல்லாம் சந்தித்து தேவையான நீதியை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே சட்டத்தின் ஆட்சி என்னதான் ஜனநாயகத்தை மீறி நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் ஜனநாயகத்தின் குரல் வலை நீக்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரு சின்ன நம்பிக்கை, இலையோட கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்போ முக்தார் அவர்களா இருக்கட்டும் அல்லது மற்றவங்களா இருக்கட்டும், அவங்க மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் முகாந்திரம் உள்ளதானே இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா குற்றச்சாட்டுகளும் முகாந்திரம் உள்ளதாக தான் இருக்கும். குற்றச்சாட்டியவரின் பக்கம் நின்று பார்த்தால் அது முகாந்திரம் உள்ளதாக இருக்கும். குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பக்கத்திலிருந்து அவரது வாதத்தை பார்த்தால் அதுவும் முகாந்திரம் உள்ளதாக. முக்தார் அவர்களுடைய அந்த வீடியோக்களெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. திருச்சி சூர்யா அவர்கள் பேசுனதையும் நீங்களே பார்த்திருப்பீங்க. எவ்வளவு மோசமான இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அப்படி பார்த்தா நீங்க தாவேகாவினுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அவதூறு வீடியோக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? எடுக்கணுமா இல்லையா? சட்டம்னு எல்லாருக்கும் கொண்டு தானே. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசிய ஆயிரக்கணக்கான அவதூறு வீடியோக்கள். எனக்கே 2000 காலுக்கு மேல மிரட்டல் கால் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல அசிங்கமா பேசி திட்டி வந்திருக்கு. அப்ப அவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி ஒரு அவதூறு ஃபேக்டரியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, கால் சென்டர் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லலாம். அவங்கள நீங்க ஃப்ரீயா விடுவீங்க. ஏஐல மாரிதாஸ் திருச்சி கூறிட்டாருன்னு சொல்லி மாரிதாஸ் மேல வழக்கு போட்டிருக்கீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை விஜய் காலில் விழுந்த மாதிரி ஏஐ போட்டவன் யாரு? அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு சண்முகம் கேள்வி கேட்டிருக்காரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரை பத்தியும் தரம் தாழ்ந்து விமர்சித்தார்களே. திரு மு க ஸ்டாலினையும் அவர் குடும்பத்தாரையும் உதயநிதி ஸ்டாலினையும் தரம் தாழ்ந்து விமர்சித்து குடும்பத்தை தரம் தாழ்ந்து பேசியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த விஜய் அரசு சொல்லுங்க. சீமானையும் சீமான் மனைவியையும் சாட்டை துரைமுருகனையும் சாட்டை துரைமுருகன் குடும்பத்தையும் தரம் தாழ்ந்து விமர்சித்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த தாவேக அரசு? இதே மாதிரி ராஜேஸ்வரி பிரியா அந்த பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு போதையற்ற கலாச்சாரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண் மேல அவதூறுகளை பரப்பியது உங்க தாவேகா கட்சியினர். அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த பொண்ணு போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, அந்த கம்ப்ளைண்ட் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா சொல்லுங்க. நாச்சியார் மேல அவதூறு பரப்புனீங்களா? அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, அது மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வாய் கூச முடியாத அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பெண் ரிப்போர்ட்டரை தரந்தாழ்ந்து வாயை சொல்ல முடியாத அளவுக்கு விமர்சிச்ச உங்க டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த ரிப்போர்ட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்ப என்ன அது பாரபட்சமான அணுகுமுறை? இதற்கு பேர் தான் ஜனநாயக முறைப்படி தூய சக்தியினுடைய ஆட்சிக்கு பேரா பேரு சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் தூய சக்தியினுடைய ஆட்சியா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயலிலே திரு முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்.
அவர் ஆட்சி நிர்வாகம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை, எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும் என்று கேட்கக்கூடியவர் பழிவாங்குதலுக்கு உடனடியாக அந்த போலீஸை வைத்து பழிவாங்குதலுக்கான நடவடிக்கையை தூண்டுகிறாரே, காரணம் என்ன? சொல்லுங்க. அப்ப தாவேகா கட்சியில் இருந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் அவதூறு பரப்பலாம், அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் பாயாது. மற்றவர்கள் பேசினால் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசமா? சொல்லுங்க. அப்ப எதுவுமே பேசக்கூடாதா? நீங்களும் பேச மாட்டீங்க பிரஸ்கிட்ட. நாங்க ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான கேள்விகளை கேட்பது யாரு? சொல்லுங்க. பொதுமக்களுடைய பிரச்சனைகளை ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, இந்த திட்டத்துல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுவது யாரு? யார் சுட்டி காட்டு? சுட்டி காட்டுறவங்களெல்லாம் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? சொல்லுங்க. அப்ப சுட்டி காட்டுவதை வைத்துக் கொண்டு ஆட்சி முறையை சரி பண்றவன் தான் நல்ல ஆட்சியாளர். தவறுகளை சுட்டி காட்டுபவர்கள் வந்து யாரு? தவறுகளை சுட்டி காட்டுபவர்களது என்ன தவறை சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த தவறை சரி செய்து சிஸ்டத்தை கரெக்ட் பண்றவன் தான் நல்ல ஆட்சியாளர். அதை விட்டுட்டு தவறுகளை சுட்டி காட்டுவ மேலேயே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எப்படி நல்ல ஆட்சியாளர்? இப்ப ரீசெண்டா கூட ஒரு கேள்விப்பட்டேன். எந்த பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டை சொன்னுச்சோ அந்த பெண்ணை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க, தாவேகா கட்சியில இருந்து. அந்த பெண்ணுக்கு பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன தாவேகாவுடைய நிர்வாகிகள் கட்சியில தொடர்றாங்க. ஆனா குற்றச்சாட்டுக்கு ஆளான பெண் தாவேகால கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வருது. சரிங்களா? எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு? உங்க அமைச்சர் 41 பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்னா இல்லையா? 41 பேர் மேல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 41 பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. எப்படி? இப்போ அதெல்லாம் வந்து எப்படி தூய ஆட்சியா நீங்க சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் விளக்கம் எங்க? யார் கொடுப்பா? இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் என்ன? சொல்லுங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, திட்டம் எல்லாமே சொல்ற திட்டம் அத்தனையுமே கரெக்டான திட்டம் ஆயிருமா? அதிகாரிகள் சொல்ற திட்டத்தை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க. அப்ப மக்களாட்சி எங்க இருக்கு? மக்கள் நல்லாட்சியினுடைய மாண்பு எப்படி இருக்கும்? மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களை எல்லாம் நீங்க வந்து வழக்கு போட்டு மிரட்டினால் யார் பேசுவான்? சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு சென்று சந்தித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி ஆட்சி அமைக்கலாம்லாம் பேசி அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் நடந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. எப்படி பார்க்க? என்ன அதிர்ச்சிகரமான விஷயம்? இதுல என்ன அதிர்ச்சிகரமான? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் இபிஎஸ் பார்த்திருக்காருன்றாரு, ஸ்டாலின் அவர்கள் போன்ல பேசி இருக்காருன்றாரு. இது பெரிய அதிர்ச்சி. ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதா? என்ன பெரிய உலக மகா குற்றமா? இபிஎஸும் ஸ்டாலின் பேசக்கூடாதா? விஜய் வந்து திமுகவை தீய சக்தி என்று சொல்ல விஜய் வந்து ஸ்டாலினை போய் பார்க்கலாம், பேசலாம். அதிமுகவை அல்லு சில்லுன்னு சொன்ன விஜய் வந்து அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்பை போய் நேரடியா பார்த்து குதிரை பேரத்தை ஊக்குவிக்கலாம். அதெல்லாம் அரசியல் வெளிப்படையான சந்திப்பு. அதெல்லாம் அரசியல் விழுமியங்களாது. சொல்லுங்க, அரசியல் விழுமியங்களாது. ஏன் வெளிப்படையா சந்திப்பு? ஒரு ஆப்ஷனை எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே செய்வாங்க. விஜயால 108 எம்எல்ஏக்களுக்கு மேல ஆள் இல்லை. காங்கிரஸ் 5 பேர் சேர்ந்திருக்காங்க, அதை வச்சு 112. அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலை வருது. அப்ப ஆட்சி அமைக்க முடியாத நிலை வந்தால் ஆல்டர்னேட் என்னன்னு சிந்திக்க கூட எதிர்கட்சிகளுக்கு உரிமை இல்லையா? டிஸ்கஸ் பண்ண கூட உரிமை இல்லையா? சொல்லுங்க, என்ன உரிமை இல்லை? அதிமுகவும் திமுகவும் வெவ்வேறான கட்சிகளா? 2 திராவிட கட்சிகள் தானே. 2 திராவிட கட்சிகள் தானேங்க. திராவிட கொள்கைகள்ல வந்து நாங்க 2 பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படுவோம் எம்ஜிஆர் தானே சொன்னாரு. சொல்லுங்க. மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை, இந்தி எதிர்ப்பு, இது சுயமரியாதை, சமூக நீதி, இத்தனையிலையும் அதிமுகவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படும் சொன்னது எம்ஜிஆர். ரைட். ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டால் அடுத்த ஆப்ஷன் என்ன கவர்னருக்கு இருக்கு? கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்றாருல அந்த ஆப்ஷன். கவர்னர் சொன்னாரா இல்லையா? 118 எம்எல்ஏக்கள் கொண்ட யார் வேண்டுமானாலும் என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம் சொன்னாரா இல்லையா? அப்ப எதிர்கட்சிகள் வந்து அதை அந்த ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே செய்வாங்க. அதே குற்றமா இங்க?
நீங்க பண்ற குதிரை பேரம் குற்றம் இல்லை, நீங்க பண்ற குதிரை பேரம் சோபா பேரம் எதுவுமே குற்றம் கிடையாது. ஆனா திமுகவும் அதிமுகவும் பேசுனது மிகப்பெரிய குற்றமா? சொல்லுங்க, என்ன குற்றம்? திமுக தலைவர் தெளிவா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார், நான் எந்த காலத்திலும் நாங்க எதிர்கட்சியாகத்தான் செயல்படுவோம், நாங்க ஆளுங்கட்சியா வர்றதற்கு விரும்ப மாட்டோம்னு சொல்லிட்டாரா இல்லையா? இதுவரைக்கும் அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரா அவரு? அதிமுக ஜெயலலிதா மறைந்த காலத்திலேயே அந்த முயற்சியை எடுக்காதவர் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அரசியல்ல விழுமியங்களை போற்றக்கூடிய, அரசியல் பண்புகளை போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் இருக்கார். உங்களை மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர் அல்ல அவர். ஓகே, ஏன் இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கு, நீங்க முதல்வராகிறதுக்கு ஏடிஎம்கே கூட்டணியும் திமுக கூட்டணி சேர்ந்தா 127 இருக்கு. இவங்க மட்டும் திமுக தலைவர் மட்டும் கூட்டணி கட்சிகள் யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா, காங்கிரஸ் போயிருச்சு, உங்களை கேட்காமே போயிருச்சு. மற்ற கூட்டணி கட்சிகள் போகாதீங்கன்னு சொல்லி அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. போயிருக்கலைன்னா விஜயால ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு, விஜயால ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை நிர்வகிக்க முடியாமல் தோல்வி அடைந்திருப்பார். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வரும் பொழுது அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. வெதர் திமுக வெளியே இருந்து சப்போர்ட்டு, அதிமுக ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர், இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் திருமாவளவன் முதலமைச்சர், ஏடிஎம்கே பங்கு பெறக்கூடிய ஆட்சி, திமுக வெளியே இருந்து சப்போர்ட்டு. முதல் முறையாக ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற ஒரு பெருமையாவது திராவிட கட்சிகளுக்கு வரலாம் என்று திங்க் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன பெரிய அதிர்ச்சி கலந்த செய்தி? இது ஒரு ஆப்ஷனை அரசியல் கட்சிகள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? என்ன மகாராஷ்டிரா மாதிரி கேலி கூத்து நடந்துச்சாங்க? சொல்லுங்க. அப்போ நியாயம் சொல்லுங்க. நியாயம் தாங்க. ஒரு அரசியல் கட்சி, நாங்க அரசியல் கட்சி சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு வந்திருக்காங்க. அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கிறது தாங்க வருவாங்க. ஒரு நாள் ஆட்சி அமைக்க முடியலைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்க தானே செய்வார் கவர்னர். அப்ப அடுத்த ஆப்ஷன் என்னென்ன கட்சி இருக்குன்னு பார்க்க தானே செய்வாங்க. ஒரு பொன்னான வாய்ப்பு, திருமாவளவன் ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பு பறிபோய் விட்டது. கடைசி நேரத்தில் எடப்பாடி கடைசி நேரத்தில் அந்த முயற்சி எடுத்தார். திருமாவளவனுடைய கூற்றுப்படி பார்த்தா கடைசி நேரத்தில் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள காலம் கடந்து விட்டது. திருமாவளவன் ஏற்கனவே அவருடைய சப்போர்ட் அங்கே கொடுத்துட்டாரு. அதனால அது நடைபெறாமல் போய்விட்டது. அதுக்கான வாய்ப்புகள் இன்னொரு வந்தாலும் வரலாம், மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே, முதலமைச்சர் நான் அப்ரோச்சபிள் முதலமைச்சராக இருக்காரு. இது வரைக்கும் நீங்க முதலமைச்சருடைய ஐட்டினரி எடுத்து பாருங்க. அவருடைய யாரெல்லாம் சந்திச்சாரு பாருங்க, எல்லாமே சினிமாக்காரங்களை மட்டும் தான் சந்திச்சு போட்டோ வந்துடும். பொதுமக்களை சந்திச்சது கிடையாது, வேற யாரையும் சந்திக்கிறது கிடையாது, கட்சியில சேர்ந்தவனை சந்திக்கிறது இல்லை, யாரையும் பண்றது இல்லை. தமிழக அரசு தலைமை செயலகத்தை தாவேக்கா கட்சியில் உலகமாக மாற்றி வச்ச பெருமை, குதிரை பேரத்தினுடைய அடித்தளமாக மாற்றி வச்ச பெருமை தாவேக்காவுக்கு தான் சாரும். வேற என்ன இருக்கு? இது தூய சக்தியாது, இது பேர சக்தி, போதை சக்தி என்று சொல்லு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொல்றாரு. அது உண்மை. 3 மாசம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும் போல தெரியுது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி சொல்லலாமா? எந்த அடிப்படையில்? ஏன் சொல்லக்கூடாது? நாளை கூட போனாலும் போங்க, யார் சொன்னாங்க? ஏங்க நீங்க ஏடிஎம்கேல போய் 4 எம்எல்ஏக்களை வாங்குவீங்க, 4 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு தாவேக்கால சேர்ப்பீங்க. ஏடிஎம்கேல 10 பேர் பழைய அமைச்சர்களை எல்லாம் பணம் கொடுத்து பணத்தை அசையும் பதவி அசையும் காட்டி தாவேக்கால சேர்ப்பீங்க. அதெல்லாம் நியாயம்? அதெல்லாம் நியாயமா? 3 மாசம் தாக்கு பிடிக்கும்னா அது அவருடைய எஸ்டிமேட். அவரு ஒரு கணக்கு ஆசையா, அப்படி ஆசை, அவருடைய எஸ்டிமேட், அவருடைய கணக்கு வச்சிருப்பாரு. 3 மாசத்துல என்னென்ன நடக்கணும் யாருக்கு? மெஜாரிட்டி இருக்கிற ஒரு ஆட்சி சார். என்ன மெஜாரிட்டி இருக்கு? என்ன மெஜாரிட்டி இருக்கு? என்ன மெஜாரிட்டி? கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்க. என்ன மெஜாரிட்டி இருக்கு சொல்லுங்க? மெஜாரிட்டி கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்க. அங்க 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்டுகள் ஆதரவு இல்லாம மெஜாரிட்டி இருக்கும். ஆமா, நாளைக்கு அமித்ஷா அண்ணாமலையை களத்துல இறக்கியிருக்காரு. இவர்கள் அமைச்சர்கள் 41 பேர் மேல கேஸ் இருக்கு. 41 பேர் மேல என்ன இருக்கு? கேஸ் இருக்கு.
ஒரு 10 பேரை தூக்கி உள்ள போட்டாருன்னா என்ன ஆகும்? என்ன சார் சொல்லுங்க. சார் நம்ம வந்து சட்டப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சட்டப்படி தான் அதான் சொல்றாங்க. உள்ள போட்டா என்ன நடக்கும்? சரி, நீங்க வந்து கேஜ்ரிவாலை தூக்கி உள்ள போடலையா? போட்டாங்களா இல்லையா? மணிஷ் சிசோடியா தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? பதவி போச்சா இல்லையா? இது மாதிரி போட்டா ஒரு 10 எம்எல்ஏ தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம இல்ல, சிபிஐ தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இது நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு, சொல்லுங்க. இப்படிதான் நெகட்டிவா கற்பனை பண்ணுவாங்க. அப்ப அதுதான் சொல்றேன். கற்பனை பண்ணணும்னா எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம். இது ஒரு வாய்ப்பு. இது ஒரு 3 மாசத்துக்குள்ள நடக்கணும். 3 மாசத்துக்குள்ள வேற ஏதாவது ஒரு பிளான் நடக்கலாம். அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலாம். இங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம், ஃப்ரிக்ஷன் வரலாம், சிபிஐ வழக்கு தொடரலாம், இடி வழக்கு தொடரலாம். நீங்க மட்டும் வழக்கு தொடருவீங்க, சிபிஐ இடி வழக்கு தொடராதா? வழக்கு தொடர்ந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் பாசிபிலிட்டி. நடக்குமா நடக்காதா நம்மளுக்கு தெரியாது, சொல்ல முடியுமா? ஒண்ணு அரசியல் மாற்றமா இருக்கலாம், இல்ல வந்து குற்ற வழக்கு சம்பந்தமா மாற்றம் இருக்கலாம், எது வேணும் நடக்கலாம்ல. அப்ப நீங்க நித்தியம் கண்ண பூர்ணாயுசு தானே. அப்ப அது எப்படி வந்து 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடக்கும் நம்ம சொல்ல முடியும்? அது உங்களுடைய வீக்னஸ்னால நீங்களே போனீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி திமுக தலைவர் பொறுப்பாவார்? இல்லைன்னா எடப்பாடி எப்படி பொறுப்பாவார்? எப்படி அமித்ஷா எப்படி பொறுப்பாவார்? சொல்லுங்க. அதனால வந்து அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். காலங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது.